ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரிஸ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி வாய்ஸ் ஓவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆந்தாலஜி மூவி. ஆந்தாலஜினா தெரியும் இல்லையா, பல்வேறு கதைகள் கொண்ட ஒரு மூவி. ஸோ அதில் 4வது எபிசோடாக ரிலீஸ் ஆனதான் இந்த அஜீப் தஸ்தானி அக்கானி. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீனு ஓப்பனிங் சீனே 2 கப்பலை காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் தெரியும். ஆனால் பக்கத்தில் அந்த ஹீரோயின் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அது அவங்க ஒரு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ வயசான ஒரு ஆன்ட்டி ஒரு யங்கு பையனை பிடிச்சி செஞ்சுட்டு 2 பேரும் படுத்து நைட்டு ஃபுல்லாக வெறித்தனமாக பண்ணிவிட்டு பகலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. ஸோ நைட்டு வெறித்தனமாக விடிய விடிய பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேக்கப் பண்ணிவிட்டு சைன் லாங்குவேஜில் பார்க்குறாங்க நேற்று நைட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களும் வெக்கப்பட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எல்லாமே 2மே சைன் லாங்குவேஜ் தான். ஸோ இவரும் உனக்கு ஓகே தானே, நான் உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இல்லை நான் கேப் பிடிச்சி போயிடுவேன், எல்லாம் கேப் கீழே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராங்க. ஸோ கீழே இறங்கி வரும்போது நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. அவன் ஜன்னலேருந்து பார்ப்பானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அவன் ஏன் பார்க்கல, எதுக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லி காரில் ஏறி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ யோசனையிலே இருக்கிறாங்க. டிரைவர் எங்கே போனேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சுயநினைவுக்கு வந்த மாதிரி, என்ன கேட்டிங்க, என்ன கேட்டிங்களா, எங்கே போகிறீங்கன்னு கேட்டேங்க, அப்படியா இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் முழு யோசனையில் மூழ்கியிருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. யார், நம்ம முதல்ல பார்த்தோம்ல ஹீரோயின், அவங்களும் அவங்களுடைய புருஷனும், இவங்க தான் ஆக்சுவல் கப்பிள். சண்டை போடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரி பண்ண சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு மாடியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ நீயும் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்கிற, எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வேலை பார்க்குற, வெளியே போனாலும் வேலை பார்க்குற, நம்ம பொண்ணுக்கிட்ட கொஞ்சமாச்சும் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம பொண்ணுக்காக நான் கஷ்டப்பட்டு இத்தனை மாதமாக அந்த சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அவ கூட அந்த சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீ கொஞ்சமாச்சும் ஸ்டெப் எடுக்கிறியா, நீயும் வர போகிற, வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே உனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, எதுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணேன், இதில் அந்த குழந்தைய வேறு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, ஸோ எவ்வளோ அக்கறை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உன் அக்கறையெல்லாம் இருக்கட்டும், அதில் கொஞ்சமாச்சும் அவளுக்கு என்ன ஏதுன்றதை கேளு, அவளுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படின்றது ஏதாவது உனக்கு தெரியுமா, இத்தனை வருஷத்தில் அவகிட்ட ஏதாவது பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு மாடியில் உட்காந்து அந்த படிக்கட்டில் உட்காந்து தலை சாஞ்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க பேசுகிறது கத்துறது எதுவுமே அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அந்த பொண்ணு யார் பார்த்தீங்களா, நம்ம சாரா அர்ஜுன். இப்போ பயங்கரமாக கவர்ச்சி காட்டிகிட்டு இருக்காங்க, அதே சாரா அர்ஜுன் தான். ஸோ அன்றைக்கி நைட்டு சண்டை போட்டு முடிக்கிறாங்க. மறுநாள் காலையில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டிஃபன் அங்கே இருக்கும், சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க, அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டூடியோக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக, ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஸோ அந்த டைமில் உள்ளே போனோம்னே அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ அங்கே தான் இருந்துச்சு. சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ, ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ. ஸோ அதை பார்த்தவங்க ரொம்ப நேரமாக இதை பார்த்துட்ருக்கீங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ் சொல்லவே, உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஷாக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கு. அட நம்ம பாஷை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே அப்போது அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரே சந்தோஷம். ஸோ இவங்களுக்கும் என்ன எப்படி அதில் ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோட்டோகிராஃபர் போடுறாப்புல ஒரு பிட்டு நங்குற மாதிரி நச்சுன்னு போடுறாப்புல. இல்லை இல்லை அந்த பொண்ணு தான் சூப்பராக இருக்குது, எனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க. ஸோ கட் பண்ணி அடுத்த சீனில் இவங்க 2 பேருமே, ஏம்மா அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் கேட்குறாங்க. ஸோ அப்பா நமக்காக தான்ப்பா உழைக்கிறாரு, ஸோ நானும் அதை தான் கேட்டேன், உழைக்கிறதும் முக்கியம் தான், ஆனால் ஃபேமிலியோட கொஞ்சம் பேசணும், அவருக்கும் பணம் பணம் ஓடிட்டுருக்காரு, கொஞ்ச நாளில் சரியாயிருவார், ஒரு டார்கெட் ரீச் ஆனோன்னு. அதுக்கப்புறம் நம்ம அப்பா எல்லாருமே ஒன்றா ஜாலியாக டூர் போகலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி தன்னுடைய மகளை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்கிறாங்க, ஏன் பேச மாட்டேன்னு சொல்லி கேட்டதுக்கு. ஸோ அவங்களும் இல்லைம்மா அப்பா நான் இந்த மாதிரி இருக்கிறதால அப்பாவுக்கு பிடிக்கல தானே, அதனால தானே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி இதை பற்றி நம்ம புருஷன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசினா, அன்றைக்கி நைட்டும் சரியாக பேசாமல் 2 பேருமே சண்டை போட்டுட்டு தூங்குறாங்க. ரொம்ப கஷ்டத்துலேயே தூங்குறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு மறுபடியும் போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஃபோட்டோவை பற்றி பேசுகிறாங்க. 2 பேருமே இது நான் எடுத்தேன், அதை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா காட்டிகிட்ருக்காரு நம்ம ஃபோட்டோகிராஃபர். ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு செம்ம டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் யூசுவலாக என்கிட்ட பேசுகிறவங்க அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, எதை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த சைன் லாங்குவேஜை பார்த்து பார்த்து படித்து அவங்க கண் என்ன சொல்லுது, வாய் என்ன சொல்லுது, ஏன்னா கண்ணும் வாயும் வேறு வேறு யோசிக்கும். ஸோ அது என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் யோசிப்பேன் அப்படின்றத சொல்லுறாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யார் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னும்போது பெருசாக நம்ம ஹீரோயின் அவங்கள பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி அங்கே வேலை செய்கிறேன் இங்கே வேலை செய்கிறேன்னு சொன்னாங்களே தவிர, தனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது,
குழந்தை இருக்குது அப்படின்றது எதுவுமே வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்லலை. ஸோ இவரும் வந்து தன்னை பற்றி சொல்லும்போது, நான் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன், வளர்ந்துட்டு அங்கே தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து கொடுத்தாங்க, சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க நான் இந்த மாதிரி இருக்கிறதால அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நைட்டு புருஷனும் பொண்டாட்டியும் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒன்றா. ஆனால் வந்து ஒன்றுமா இருப்பாங்க பார்த்தா அதுவும் இல்லாமல் அவள் வந்து ஹீரோயின் வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான், இவன் வந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே பேசிக்கிறாங்க. நீ வந்து பொண்ணுக்கிட்ட பேசு தயவு செஞ்சு, அவகிட்ட கொஞ்சம் சந்தோஷமா இரு, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பேசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவன் வந்து நானும் என் பொண்ணுக்காக தான் நான் உழைக்கிறேன், பொண்ணு மேலே அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா, அந்த அக்கறை எல்லாம் வந்து அவளுக்கு கொஞ்சமாச்சும் என்ன ஏதுன்றதை புரிய வை, அவள் வந்து ரொம்ப தனிமையில் ஃபீல் பண்ணுறா, நான் மட்டுமே எவ்வளோ நாள் தான் பேச முடியும், நான் அவளுக்காக சைன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டேன்ல, நீ அது கூட கற்றுக்க வேணாம், நீ வந்து பேசுகிறத பேசு, உன் லிப் ரீடிங்கை வந்து கற்றுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானும் பேச தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் வந்து அவளுக்காக உழைக்கிறேன்றதை அவளுக்கு நீ புரிய வைக்கணும், அப்பா நமக்கு தான் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நீ புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மறுபடியும் சண்டை வருது. ஸோ அன்றைக்கி நைட்டு 2 பேருமே அந்த ஃபோட்டோகிராஃபரும் நம்ம ஹீரோயினும் பேசுகிறாங்க. பேசிவிட்டு நம்ம ஏதாவது காமெடி ஷோ போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷோக்கு போகிறாங்க. அது வந்து சைன் லாங்குவேஜ் ஷோ. இது 2 பேருக்குமே வந்து புரியுது காமெடி, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒன்றா இருக்கும்போது. அப்படியே வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயினோட புருஷன் வராரு. புருஷன் வந்துட்டு கால்லேயும் அப்பயும், அதாவது வண்டி ஓட்டும் போதும் நம்ம ஃபோன் பேசிகிட்டே கால் பேசிகிட்டே வராரு, ஒர்க் ரிலேட்டடாக பேசிகிட்டே இருக்கார். பயங்கர டென்ஷன் ஆகுது நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்காதலன் கூட ஜாலியாக இருக்காங்க. ஏதாவது இவன் வந்து ஷாப்பிங் போகிறது, ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறது எல்லாமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியும் ரொம்ப புதுமையாக இருக்குது. ஸோ அப்புறம் பெட்டில் வந்து இன்றைக்கும் ஏதாவது நடக்குமான்னு சொல்லி பார்த்தா 2 பேருமே தனித்தனியாக படுத்துருக்காங்க. பொண்ணு வந்து வெளியில் மழை, இடி இடிக்குது அப்படின்னு சொல்லி பயந்து வந்து 2 பேருக்கு பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க. படுக்கும்போதும் நம்ம சாரா அர்ஜுன் வந்து கொஞ்சம் கூட அப்பாவை திரும்பி கூட பார்க்கல. நேரா அம்மாகிட்ட போய் அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான். "என்கிட்ட வாம்மா, என்கிட்ட வா" அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து அந்த ஆள் கத்திட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், நம்ம பொண்ணுக்கு காது கேட்காதுல்ல, நான் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் விடியுது. நம்ம ஹீரோயின் நான் வெளியே கிளம்புறேன், இது இப்போ பொண்ணை பார்த்துக்க, இன்றைக்கி வீட்டில் இருக்க போகிறல்ல, பொண்ணை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ கிளம்பி எங்கே போகிறாங்க தெரியுமா? நேராக அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்காரன் வீட்டுக்கு இல்லைனாங்களா அங்கே தான் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பான். ஸோ எவ்வளோ நாள் தான் பேசிகிட்டே இருக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு போவானேமா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருப்பான் போல். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் என் பெயிண்டிங்ஸா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து பக்கத்துல இருந்து பேசிகிட்டே இருக்கான், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கான் அது என்னென்ன பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ணிட்ட உடனே வந்து அடுத்த ஸ்டெப் யார் தெரியுமா வைக்கிறா? நம்ம ஹீரோயின் தான். பச்சக்குன்னு ஒரு கிஸ் அடிச்சு போடுறான். நம்ம உரி உரின்னு உரிவாங்க அந்த சீனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு பார்த்தா, இல்லை இல்லை இது தப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இவனும் வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டே வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப்பில் மெதுவாக இறங்கி வராங்க. ஒரு மெசேஜ் வருது. என்னடா மெசேஜ்னு பார்த்தா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வெளியே கிளம்புறேன், பொண்ணை வந்து என் அம்மா வீட்டில் விட்டுருக்கேன், அவன் நீ லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு மெசேஜ் வந்து போட்டு விட்றான். ஸோ இதை பார்த்தோன்னே பயங்கரமாக கடுப்பாகுது நம்ம ஹீரோயினுக்கு. இருடா வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு அந்த கள்ளக்காதலனை கூட லிப்லாக் அடிக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒன்றுமா இருக்கிறாங்க. சரியான வேட்டை, வெறித்தனமா. ஸோ சின்ன பையன், ஆண்டி காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல, அந்த சீன் தான் இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கல்ல அந்த சீன் தான் இது. ஸோ நல்லா தீனி போட்ட உடனே ஹீரோயினாக வந்து இறங்கி போகிறாங்க. இந்த பக்கம் மாடியிலேருந்து அவன் பார்ப்பானான்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க இல்லையா, ஆனால் வந்து அவன் பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் வேணும்னு தான் பார்க்காம இருப்பான். நம்ம வந்து தெரியாமல் பண்ணிட்டோமோ, இதெல்லாம் தப்போ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு அந்த ஹீரோ வந்து மனசு கஷ்டத்தில் வந்து பார்த்துட்ருப்பான். சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட போய் சாரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க ஓடி போயிடுறாங்க கார் ஏறி. இவனும் வந்து அந்த ஹீரோயினை பின்னாடியே கார்லேயே வந்து சேஸ் பண்ணிகிட்டே போகிறான். ஸோ வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து நேராக வீட்டுக்கு வராங்க. டோர் திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னடா இது இது நான் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு கனவு. ஏன்னா அங்கே பார்த்தா பொண்ணும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ திரும்பி பார்த்தா கதவு திறக்க சத்தம் வருது. நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. வாமா இவன் வந்துட்டாலே நமக்கு சரியாகாதுல்ல, நான் வா நம்ம வீட்டு ரூமுக்குள்ளே போய் ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே போய் அவங்கள பேசிக்கிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்குது. வெளியே திறந்தா நம்ம கள்ளக்காதலன் வந்து பார்த்துட்ருக்கான். பயங்கரமான ஷாக்கு. உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு குழந்தை இருக்குன்றது என்கிட்ட சொல்லவே இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் நிறைய ஏமாற்றத்தை வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து உன்கிட்ட நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன். உன்னுடைய கண்களும் வந்து எனக்கு உண்மையாகவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து வாய் ஒன்று பேசும், கண் ஒன்று பேசும்னு சொன்னேன்ல, என்னால் அந்த கண்ணும் வாயும் லிப் சிங்க் ஆகுறது நல்லாவே தெரியும். ஆனால் அது உன் விஷயத்தில் வந்து நான் ஏமாந்துட்டேன். நீ உண்மை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்து இப்படி என்னை ஏமாற்றிட்டல, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாப்புல. இந்த அம்மா வந்து கல்ல முழுங்கின மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம உட்காந்துருப்பாங்க. ஸோ உன் கண்ணை பார்த்து நான் ஜட்ஜ் பண்ண மறந்துட்டேன், ஏன்னா உன் மேலே நான் அவ்வளோ லவ் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஐயோ அவனோட வாழ்க்கையை வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கதவை மூடிட்டு ஓன்னு அழுகுறாங்க. ஸோ ஏம்மா அந்த அங்கிள் வந்து உன்னை லவ் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் எதுவுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல்
ஓன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதோட இந்த படத்தோடைய கதை முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆந்தாலஜியில் அடுத்த இன்னும் 3 கதைகள் இருக்குது, எபிசோட் இருக்குது. ஸோ அதையும் வந்து முடிஞ்சால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் டெல்லி கிரைம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவாங்க இந்த ஆண்டி, செம்ம கும்தா ஆண்டி. இந்த பாட்லேயே வந்து நல்லாவே வந்து காட்டியிருப்பாங்க. பெருசாக யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் பரவாயில்ல. அடுத்த ஒரு ரியல் டைம் ஸ்டோரியோடு நம்ம சந்திப்போம்.